ஹலோ. ஹலோ சொல்லுங்கள் சார். ஹலோ மேடம், ஈரோடு தினமலர் ஆஃபீஸுங்களா? ஆமாங்க சார். மேடம், நேற்று இந்த ஒரு நியூஸ் ஒன்று பப்ளிஷ் பண்ணீங்களா, அது யார் எடிட் பண்ணது? எதுங்க சார்? இந்த நேற்று தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வந்து பொருளாதார மோசடி, வெளிநாட்டு பணம் வருது, ஹவாலா பணம்லாம் வருதுன்னு சொல்லி நியூஸ் ஒரு எடிட் பண்ணி போட்டிருக்கீங்களா? சரிங்க சார். அது யார் மேடம் போட்டிருக்குது? தெரியலைங்களா, ஒரு நிமிஷம் எடிட்டோரியலில் கொடுக்குறேன். சரி மேடம், கொடுங்க. Thanks for your call. Please stay on the line. Thanks for your call. Please stay on. ஹலோ. சார் வணக்கம். மேடம், நேற்று அந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வந்து இந்த மாதிரி ஹவாலா மோசடியில் ஈடுபட்டிருக்கு, வெளிநாட்டு படம் வந்திருக்கு, ரைடு நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு நியூஸ் போட்டிருக்கீங்கல்ல, ஆமாங்க சார். அது உங்களுக்கு எப்படி மேடம் நியூஸ் வந்துச்சு? அது இல்லை, அது என்ன அடிப்படையில் அந்த நியூஸ் போட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு நிமிஷம் சார். சரிங்க மேடம். ஹலோ சார். சொல்லுங்கள் மேடம். லோக்கலில் வந்திருக்காங்க சார், ஏரியா பேஜில் வந்திருக்கு, சென்ட்ரல் ஈரோடு நியூஸில் தான் மேடம் வந்திருக்கு. ஈரோடுங்களா? ஆமாங்க மேடம், ஈரோடு மேக்சினில் தான் வந்திருக்கு, இன்னைக்கு வந்திருக்கு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வந்து அந்த மாதிரி ஹவாலா மோசடியில் இன்னைக்குங்களா? இன்னைக்கு மேடம் இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வந்து வெளிநாட்டு பணங்கள் வந்து நிறையா வருது, அதனால வந்து அமலாக்கத்துறையில் வந்து ரைடு பண்ணி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் போட்டிருக்கீங்க. ஆஃபீஸ் ரைடுங்க சார். எங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்குங்க சார். சென்னையில் எங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குது, அங்கேருந்து அனுப்பியிருக்காங்க. அப்படிங்களா மேடம்? இல்லை, நீங்கள் அது கன்ஃபார்ம் பண்ண மாட்டீங்க, யாரும் சொல்ல அப்படியே போட்டிருக்கீங்களா? நாங்கள் பண்ண முடியாது சார், அங்கே சென்னையிலேருந்து வர்றதுங்க சார், ஆள் எடுத்து அனுப்பிடுவோம். அதான் மேடம், இப்போ சென்னையிலேருந்து இப்போ நானே ஒரு நியூஸ் கொடுக்குறேன், இப்போ ஈரோடு தினமலர் ஆஃபீஸில் குண்டு தயாரிக்கணும் நான் ஒரு நியூஸ் சொன்னால் நீங்கள் அப்படியே ஃபாஸ்ட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறேன். இல்லைங்க சார், அது எப்படி அவங்க நைட்டு எடிட்டர்ஸ்லாம் நைட்டு தான் வருவாங்க சார். இல்லை மேடம், நான் ஒரு சும்மா ஜென்ரலாக தான் கேட்குறேன். இப்போ ஒரு நியூஸ் நானே ஒரு இப்போ சேலத்தில் ஒரு தினமலர் ஆஃபீஸில் அவங்களுக்கு தெரியும். இல்லை சேலத்தில் தினமலர் ஆஃபீஸில் ஒரு பயங்கரவாதத்துக்கு தீவிரவாதத்துக்கு எதிராக குண்டு தயாரிக்கிறாங்க, ஒரு நாட்டுக்கு எதிராக செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃப்ளாஷ் பண்ணிருக்கீங்களான்னு கேட்குறேன். அது சர்ச் பண்ணிங்களா, அப்படியே போட்டுருவீங்களா? இல்லை சார், கன்ஃபார்ம் பண்ணி தான் போடுவாங்க. அப்புறம் எப்படி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண எப்படி பண்ணி? நேற்று நடந்த பிரச்சனையே வேறாங்க, அங்கே நடந்த பிரச்சனை வந்து அந்த பில்டிங்கான ஒரே ஒரு பிரச்சனைக்கு வந்து அது வந்து எனிமி ப்ராப்பர்ட்டி, அதுக்கோசரம் அவங்க வந்திருக்காங்க. அது பேசி நீங்கள் எப்படி ஹவாலா பண்ணலாம் போட்டிருக்கீங்க? அதை எப்படி போட்டீங்க நீங்கள்? உங்களுக்கு என்ன இல்லை, இப்போ உங்கள் மேலே கேஸ் போடலாமா? அந்த மாதிரி பொய்யான பிரச்சாரம் பண்ணீங்கன்னு சொல்லி கேஸ் போடலாமா உங்களுக்கு? இல்லை, எப்போ பார்த்தாலும் தினமரில் பொய் தானே பரப்புறீங்க. மக்களுக்கு நல்லது நன்மையான விஷயம் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே நீங்கள். எப்போ பார்த்தாலும் பொய் புரோட்டை நிறைய பேசுறீங்க. அது முஸ்லீம்ஸ்லாம் ரொம்ப வெறுப்பு காட்டுறீங்களே. இல்லை மேடம், ரம்ஜான் மலர் போடுறது சும்மா ஒரு மக்களுக்கு சும்மா ஒரு பாவனை காட்டுறது தானே. மற்றபடி எப்போ பார்த்தாலும் மக்களுக்கு வெறுப்பான செய்தி தானே போடுறீங்க நீங்கள். நல்ல விஷயம் போட்டிங்கன்னா யாருமே கேட்க போகிறது, உண்மை போட்டனால யாரும் கேட்க போகிறதில்ல உங்களுக்கு. நீங்கள் உண்மையான விஷயம் போட்டிங்கன்னா யாருமே அது வந்து ஏற்றுக்க தான் போகிறாங்க. நாங்களே தப்பு பண்ணாலும் இப்போ நம்ம தப்பான விஷயம் செஞ்சுட்டு போட்டிங்கன்னா நீங்கள் கரெக்ட் யாருமே கேள்வி கேட்க போகிறதில்ல. ஒரு செய்யாத விஷயத்தை நீங்கள் வந்து எப்படி இந்த தவறான கண்ணோட்டத்தில் திசை திருப்பீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஈவினிங் வருவாங்க சார், 7 o'clock. சரிங்க மேடம், அவர் எடிட்டர் நம்பர் இருக்குங்களா மேடம்? நம்பர் இல்லை சார், ஆஃபீஸ் சார். நீங்கள் வந்து 1 o'clock மேலே கால் பண்ண 1 o'clock மேலே கால் பண்ண முடியும். ஓகே மேடம், ஓகே தேங்க்யூ மேடம். மார்னிங் டே டைம் 1 o'clock வருவாங்க, அவர் 1 o'clock மேலே கால் பேசுங்க. ஓகே மேடம், ஓகே தேங்க்யூ மேடம்.